அது காஞ்சதும் ஒரு பொடி உளுத்தம் பருப்பு, இன்னைக்கு தேவையான காஞ்ச மிளகாய், ஒரு 10 மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடணும். அது பொன்னிறமாக ஆன உடனே தேவையான அளவு சின்ன வெங்காயம், அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிடுச்சு. அடுத்து முருங்கைக்கீரையை போட்டுருங்க. 1 கப் சின்ன வெங்காயம், 1/2 கப்பு பூண்டு, 1/2 கப்பு முருங்கைக்கீரை கரெக்டாக இருக்கும் அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விடுவோம். கீரை நல்லா வதங்கட்டும். குட்டி பசங்களாம் கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இது மாதிரி சமைச்சு கொடுத்தா, தோசை இட்லி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. கீரைன்னே தெரியாது அவங்களுக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா 1/2 கப் 1/2 மூடி, 1 மூடி கூட தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 மூடி தேங்காய் கூட போட்டு வதக்குங்க. இது கூட தேவையான உப்பு, சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி வச்சுக்கணும். புளி வச்சு அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றணும். கொட்டிட்டு அவ்வளோதான், சட்னி முடிஞ்சிடுச்சு. தோசை ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு.